श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகத்தில் இன்றைய ஸ்லோகம் 33வது ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவித்து அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகம். அஹிருத சகஜதாஸ்யாக சூரயஸ்ரஸ்தபந்தாக விமலச்சரமதேஹ இத்யமி ரங்கதாமா மகிதமனுஜதிர்யக் स्थावरत्वाश्रयन्ते सुनियतमिति हस्म प्राहुरेभ्यो नमस्तात्. अहृत सहजदास्याः सूरयश्रस्तबन्धाः विमलचरमदेह इत्यमी रङ्गधामा महितमनुजतिर्यक् स्थावरत्वाश्रयन्ते सुनियतमिति हस्म प्राहुरेभ्यो நமஸ்தாத். கைங்கரியம் என்ற செல்வத்தை, கைங்கரிய ஸ்ரீ என்பதை இயற்கையாகவே உடையவர்கள் நித்தியசூரிகள். எப்பவும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்றி வலுவிலா அடிமை செய்வார்கள் நித்தியசூரிகள். சம்சார பந்தலிருந்து விடுபட்ட முக்த ஜீவன்கள் இங்கேருந்து அங்கே போனவா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவா, அடுத்து வரும் பிறவிகளே இனி இல்லை என்று போன்றுள்ள பிரபன்னர்கள், சரணாகதி பண்ணவர்கள், முமுட்சுக்கள், இவர்கள் அனைவரும் மனித பிறவி, பசு முதலான பிறவி, தாவரங்களாக பிறவி, இப்படி பிறவியை ஏற்று திருவரங்கத்தில் இருக்கின்றனர் என்று புராணம் கூறுகிறது, பௌராணிகள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு எனது நமஸ்காரங்கள் உரித்தாகுக. அதாவது கைங்கரிய ஸ்ரீயை உடைய நித்தியசூரிகளும், இங்கிருந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன முக்தர்களும், அடுத்து இனிமே பிறவி இல்லை என்று போன்றுள்ள பிரபன்னர்களும், அவளும் முக்தாத்மாக்களை ஆனப்புறம் எல்லாருமே ஆசைப்பட்டு மனித பிறவியோ இல்லை பசு முதலான பிறவியோ இல்லை தாவரங்களாக பிறவியோ ஏற்று திருவரங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவர் இருப்பர் என்று பௌராணிகர்கள் கூறினர். அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் திருமலையிலலாம் இருக்கிற ஒரு பட்சியோ, ஒரு எறும்போ, ஒரு பறவையோ, இல்லை ஒரு தாவரமோ, இல்லை ஒரு கல்லோ, எதுவாக இருந்தாலும் அது நித்தியசூரிகளாக கூட இருக்கலாம், முக்தாத்மக்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் அனுபவிப்பர். அப்படிப்பட்டவர்களுக்கு எனது நமஸ்காரங்கள் உரித்தாகுக என்று சொல்கிறார் பட்டர். அஹிருத சகஜ தாஸ்யாக, அஹிருத சுவாபாவிகமான பகவத் தாசனாயிருக்கும், சகஜதாஸ்யாக சூரையக நிலை குலையாதவர்கள், அந்த தாசனாயிருக்கும் நிலை குலையாதவர்களான நித்தியசூரிகளும், ஸ்ரஸ்தபந்தாக சம்சார பந்தம் கழிந்த முக்தாத்மாக்களும், விமல சரமதேகாக உபாய அனுஷ்டானம் செய்தபடியால், பக்தியோ பிரபத்தியோ செய்தபடியால், இனி பிறவி இல்லையானபடியால் இதுவே கடைசி பிறவி என்று இருப்பவர்களும், இதி அமி என்ற இத்தகைய நித்திய முக்த கிருதோபாயர்கள், மகித மனுஜ திரியக் ஸ்தாவரத்வாக சந்தக, இந்த உயர்ந்த ஸ்ரீரங்க நகரில் மனிதர்களாகவோ பசு பட்சிகளாகவோ மரம் செடி கொடிகளாகவோ பிறக்க விரும்பியவர்களாய் இங்கு ஸ்ரீரங்க தாம திருவரங்க கஷேத்திரத்தை சுனியதம் கட்டாயம் அடைய எப்போதும் ஸ்ரயந்தே திருவுள்ளம் பற்றி இருக்கிறார்கள். அவர்கள்
ஸோ நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் சம்சார பந்தம் கழிந்த முக்தாத்மாக்களும் உபாய அனுஷ்டானம் செய்து இன பிறவி இல்லை என்று இருக்கும் பிரபன்னர்களும் இது கடைசி பிறவி என்று மகாவிஸ்வாசத்துடன் இருக்கும் பிரபன்னர்களும் இவர்கள் எல்லாரும் இந்த உயர்ந்த ஸ்ரீரங்க நகரில் ஒரு மனிதராகவோ ஒரு பசு பட்சியாகவோ ஒரு மரம் செடி கொடிகளாகவோ பிறக்க விரும்பி உள்ளவர்களாய் திருவரங்க க்ஷேத்திரத்தை கட்டாயம் அடைய எப்போதும் திருவுள்ளம் பற்றி இருக்கிறார்கள். இதிக இப்படியன்றோ பிராகு இதிகாச புராணங்கள் சொல்கிறது, நான் சொல்லலை, இதிகாச புராணம் சொல்கிறது, பெட்டர் சொல்கிறார். அப்படி ஏப்பியா இத்தகைய இங்குள்ள மனுஷ திரிய ஸ்தாவரங்கள் பொருட்டும், அதாவது மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் தாவரங்களாகட்டும் இப்படி அவர்கள் எல்லாருக்கும் நமகா அடியனுடைய நமஸ்காரம் ஸ்தாத் ஆக கடவது, நமஸ்காரம் இருக்கட்டும் உரித்தாகுக என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான அனுபவம். ஸோ ஸ்ரீரங்க திவ்ய நகரத்தில் ஸ்ரீரங்க திவ்ய க்ஷேத்திரத்துலேயோ இல்லை எந்த திவ்ய தேசத்துலேயோ அங்கே வசிக்கும் மக்கள் பக்தர்கள் பாகவதோத்தமர்கள் அவர்களெல்லாம் நித்தியசூரிகளாக இருக்கலாம், முக்தாத்மாக்களாக இருக்கலாம், இல்லை பிரபன்னர்கள் கடைசி பிறவின்னு நினச்சிட்டு இங்கே இந்த மாதிரி இருக்கணும், இங்கே வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவிக்கலாம். அது மனுஷர்கள் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற மரம் செடி கொடி தாவரங்கள் விலங்குகள் பட்சிகள் எல்லாம். ஸ்ரீ குலசேகர பெருமாள் திருவேங்கடமலையில் சொல்கிறார், ஏதாவது ஒரு பிறவி மலையில் தமக்கு அமையாதா என்று பேராவலுடன் 10 பாசுரம் முழுவதும் ஆவலோடு பாரிப்போடு அருளி செய்கிறார், பிரார்த்திக்கிறார். கடைசியில் எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே என்று அருளினார். முதல்ல குறுகாய் பிறப்பேனே, தம்பமாய் பிறப்பேனே, படியாய் பிறப்பேனே அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனேன். அதுக்கு ஆச்சாரியன் வியாக்கியாத்தாக்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிப்பது, ஸோ எம்பெருமான் மலையில் ஏதேனும் ஆவேனேன்னு பெருமாள் சொல்லிட்டார், ஓகே அப்படி ஆயிடு. ஆனால் எதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆழ்வார் அதை சொல்லி அப்பவும் ஒரு அகங்காரம் மமக்காரம் வரும்ல, அதனால் வேண்டாம், ஏதோ மாதிரி என்ன ஆக்கிடு. ஸோ எம்பெருமான் மலையில் எதுவாக இருந்தாலும் அது ஆழ்வாராக கூட இருக்கலாம். இப்படி அதை அடியொற்றி ஸ்ரீ பராசர பட்டர் திருவரங்கத்தில் தமக்குள்ள விருப்பத்தை நித்திய முக்த பிரபுத்தர்களின் நிலையை அனுசந்தித்து அருள்கிறார். அகிருத சகஜதாசியாக என்றுமே எம்பெருமானுக்கு தாசன் என்று குன்றாதவர்கள் நிலையில் நித்தியசூரிகள். நாயம் தேவோ ந மர்த்தியோவா ந திரியக் ஸ்தாவரேபிவா ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனா பிரமாணம் காட்டிய நிலையிலிருந்து எப்போதுமே அனாதியாக பகவத் சங்கல்பத்தால் மாறாதவர்கள் நித்தியசூரிகள். ஸ்ரஸ்த பந்தா திண்ணம் மழுந்த கட்டி பல செய்வினை வன் கயிற்றால் புன்னை மறைய வரிந்து என்றபடி சம்சார பந்தம் அனாதியாக இருந்தாலும் மாறி மாறி பல பிறப்பு பிறந்து இருந்தாலும் பக்தி பிரபத்திகளான உபாயங்களில் ஒன்றை அவலம்பித்து ஒன்றை செஞ்சு இந்த சம்சார பந்தம் நீங்கியவர்கள் முக்தர்கள் முக்தாத்மாக்கள். விமல சரமதேகாக இது பத்தர்களாயினும் ஆச்சாரிய உபாசனம் செய்து ஆச்சாரியன் திருவடியில் சரணாகதி பண்ணி ஜாயமான கட்டாட்சத்தால் எம்பெருமானை உணர்ந்து இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவி ஆன் வேண்டேன் தளராவுடலம் எனதாவி சரியும் போது மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்றவாறெல்லாம் ஆழ்வார்களால் காட்டப்பட்ட இதுவே கடைசி ஜென்மம், இனி கர்மபந்தம் இல்லாதபடியால் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இனி அடியேனுக்கு கிடையாது என்று மகாவிஸ்வாசத்துடன் திருடமாக இருந்து வரும் பிரபன்னாகிரேஷர்கள் அவர்கள் இந்த கடைசியாக அமைந்த உடலாலும் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களை தவிர வேறொரு நிஷித்த காமியங்களை செய்யாதவர்கள் இவர்கள். அதனால்தான் விமல சரம தேகாகா என்றார். விமல சரம தேகாகா அப்படின்னா உபாய அனுஷ்டானம் செய்தபடியால் இனி பிறவி இல்லையானபடியால் இதுவே கடைசி பிறவி என்றிருப்பவர்கள். மனுஷனாய் பிறந்தால் ஸ்ரீரங்கம் போன்ற திவ்ய தேசத்தில் பகவானுக்கு பணிவிடைகள் செய்யலாம். ஆனால் அனிமலாகவும் இல்லை ஸ்தாவரங்களாகவும் இவர்கள் ஏன் விரும்புகிறார்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நித்தியசூரிகள் பரமபதத்தை விட எம்பெருமானின் திருமலை வாசம் சிறந்தது என்று கொண்டு ஜங்கமமாகவோ ஸ்தாவரமாகவோ அங்கு பிறவி வேண்டுகிறார்கள்னு வாமன புராணம் காட்டுகிறது. அதை அடியொற்றிய எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனேன்னு குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார்.
ஸ்ரீ குரத்தாழ்வானும் அடியேன் ஸ்ரீ கண்ணபிரான் திருவிளையாடல்கள் புரிந்த பிருந்தாவனத்திலே ஒரு சராச்சரங்களாகவோ இல்லது புழு பூச்சி புல்லாகவோ பிறக்காமல் போனேனே என்று ஏங்கி அருளின ஸ்லோகம் அதிமானுஷஸ்தவத்தில் 50வது ஸ்லோகம். பிருந்தாவனே ஸ்திரச்சராத்மக கீட துர்வா பர்யந்த ஜந்து நிச்சயே பததே ததானீம் நைவால பாமஹி ஜனிம் ஹதகாஸ்தயேதே பாபா பதம் தவ கதா புனராஸ்ரயாமஹ. அவ்வளவு அழகா கண்ணபிரான் திருவிளையாடல்கள் புரிந்த பிருந்தாவனத்தில் நான் வந்து ஒரு புழு பூச்சி புல்லாக பிறக்காமல் போயிட்டேனேன்னு ஏங்கிறார் சுவாமி. குரத்தாழ்வான் அதே 31வது ஸ்லோகத்தில் ராமனை பற்றி அனுபவிக்கிறார். புல்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றமும் நற்பாலுக்குய்த்தன நான்முகனார் பெற்ற நாட்டுளேன் நம்மாழ்வார் தெரிவித்தபடி அந்த புல் பூண்டு அங்கே வசித்தவர்கள் அத்தனை பேரையும் அயோத்தியில் ராமன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிட்டான், அவருடைய அவதார காரியம் முடிஞ்சதும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி குலசேகர ஆழ்வார் அருளி செய்தார். அப்படி இல்லாமல் போயிட்டனே குரத்தாழ்வான் அருளுகிறார். தயாசதகத்திலும் பிராஜாபத்ய பிரபிருதி விபவம் பிரேட்ச பர்யாய துக்கம் ஜன்மா காங்க்ஷன் விஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா இதையே அனுசந்திக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஸோ அட்லீஸ்ட் திரியக்கானாலும் சரி, விஸ்வரூபத்து பசு, கஜேந்திர ஆழ்வான், முரசுடன் செல்லும் குதிரை முதலான பகவத் கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுகிறது. ஒரு பசு, ஒரு கஜேந்திர ஆழ்வான், ஒரு குதிரை, இதுதான். எல்லா திரியக்களுக்கும் அந்த பாக்கியம் இருக்கா? இல்லையே. அதனால் எறும்பு முதலானவைகள்லாம் என்ன பண்ணுமா, ஸ்ரீ பரம பாகவதர் திருமாளிகைகளில் புத்து கட்டி இல்லை ஒரு புழு பூச்சி அங்கே அதில் வாழ்ந்தாலும் அவைகளுக்கு கூட அந்த பாகவதருடைய கட்டாட்சம் கிடைக்கும். அப்படியே அவர் வந்து திருவாராதனை பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை ஸ்லோகம் அனுசந்திட்டு இருக்கும்போதோ சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கும்போதோ அப்படியே ஓரமாக ஒரு எறும்பு ஓடும். அப்போ அவர் என்ன செய்வார், அதை லேசாக ஒரு சின்ன ஒரு புஸ்தகத்தாலேயோ இல்லை ஒரு துளசியாலேயோ அதை வந்து லேசாக தள்ளி ஒரு ஓரமாக நம் காலில் அடிபடக்கூடாது தள்ளி வச்சுருவார். கட்டாட்ச விசேஷம், அதை கட்டாட்சிப்பார். அவர் திருமாளிகையில் பகவானுக்கு நிவேதனம் பண்ணின அந்த பிரசாதத்துடைய சிதறல்கள் அந்த புழு பூச்சிகளுக்கு போரும், எறும்புக்கு உணவாய் அமைந்துடும். ஸோ பாகவத சேஷத்துவத்தை சாப்பிட்ட புண்ணியம் வருத. அதை விட பாக்கியம் வேறு என்ன வேணும்? ஒரு சின்ன பூச்சி வந்தால் கூட அது லேசாக துளசியால் எடுத்து ஓரமாக வைப்பான், எதையும் கொல்லக்கூடாதுன்னுவா. சுவாமி ஆள வந்தார், அதை தெரிவிக்கிறார். எனக்கு பிரம்ம பதவி கூட வேண்டாம், ஒரு பாகவதர் திருமாளிகையில் ஒரு புழு பிறவி போருங்கிறார். தவ தாஸ்ய சுகைக்க சங்கினாம் பவனேஸ்வஸ்வபி கீட ஜன்மமே, ஒரு கீட ஜன்மம், எலும்பில்லாத ஒரு ஜன்மம். இதராவசதேஷு மாஸ்ம பூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா, வேண்டாம் எனக்கு சதுர்முக பிறவி கொடுத்தா கூட வேண்டாம். ஒரு புழு பாகவத திருமாளிகையில் ஒரு புழுவாக இருந்தால் பிறவி கொடுத்தா கூட எனக்கு போகிறோம். என்ன ஒரு அனுபவம்! திருக்குறுகூரில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமாளிகையின் உச்சிஷ்டத்தை, அந்த எச்சில் சோற்றை உண்டு வந்த ஒரு நாய்க்கு எம்பெருமான் மோட்சம் அளித்ததாய் ஸ்தல புராணம் இருக்கு. இப்படியெல்லாம் சாஸ்திரம் உண்டானபடியால் கிராமவாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த காலத்தில் ஸ்ரோத்ரியர்கள் நெல் குத்தின அப்புறம் கல்லறை அந்த அரிசிகளை வீணாக்காமல் எறும்பு புற்றுகளில் கொண்டு சேர்ப்பதை உபாதான காலத்தில் கொண்டிருந்தனர் என்று அடியேன் கேட்டுள்ளேன்னு ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார். இத்தகையோரை அடியேன் வணங்குகிறேன் என்கிறார் பராசர பட்டர். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.